ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ நாம் எண்ணி செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நேற்று அகமதாபாத்தில் 241 பேர் உயிரிழந்தோர் அந்த ஆன்மாக்கள் சாந்தியடைய ஆண்மனேய ஒருமைப்பாட்டுரிமையுடைய நம்மவர்கள் எல்லாம் வல்ல உண்மை கடவுளிடம் விண்ணப்பம் செய்வோம் தயவுடன். நம் பெருமான் இறை பொறுப்பு ஏம்பல் என்ற தலைப்பில் 3வது பாடலில் நீக்கிய மனம் அடுத்து என கலக்கி நின்றதே அன்றி நின்னளவில் நோக்கிய நோக்கம் பிற விடயத்தை நோக்கியது இறையும் உண்டு நோக்கி இறையும் இங்குண்டோ தூக்கிய பாதம் அறிய நான் அறியேன் துயரினின் பொருட்களேன் சிறிதும் தேக்கிய களிப்பில் சிறப்ப வந்து என தெளிவித்தல் நின் கடனே சிவனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். பெருமான் சிவனே என்று முடிக்கிறார் இந்த பாடலில். சி என்பது சிகரம் ஒளி இயக்கம், வா என்பது காற்றின் இயக்கம். இது இரண்டும் சேர்ந்துதான் சிவன். அதாவது அருளும் பேராற்றலும் சேர்ந்து அருள் சக்தியாக உள்ளது. இதுதான் உலகை நிர்வகிக்கிறது. அதாவது எல்லாமல் அருட்பெருஞ்சோதி இறைவர் இயக்க இந்த காற்றின் இயக்கம் இயங்குகிறது. தனி சிவம் இல்லையேல் தனி சக்தி இல்லை, தனி சக்தி இல்லையேல் தனி சிவம் இல்லை. இதனை பெருமான் உரைமனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் நின்று அரசு செய்து ஓங்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி இறைவனை காண்கிறார். கணதவின் மனதின் செயல்பாடு ஆற்றல் பெற்று ஆன்ம அறிவுடன் இணையணும். இணைந்தால் உலகறிவு கடந்து அருளறிவு, மேற்படி அருளறிவு கடந்து அறிவினில் ஓர் அறிவு. அதாவது அருள் என்பது கடவுள் தயவு. அந்த கடவுள் தயவு நிலையறிந்து அம்மயமாகணும். நீக்கிய மனம் பெற முதலில் அகவலில் குறிப்பு தருகிறார். ஓதி நின்று உணர்ந்ததற்கு அரிதாம் ஆதியில் சிற்றபையில் அருட்பெருஞ்சோதி என்கின்றார். சரி, இது கற்பனைக்கு இங்கு இடமில்லை. நீ பரோபகாரம் செய்தால் உனக்கு ஆற்றல் கூட போகிறது. அதனால்தான் நம் பெருமான் கற்பனை முழுவதும் கடந்தொளி தருமோர் ஓர் அற்புத சிற்றபை அருட்பெருஞ்சோதி என்கின்றார். எனவே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிட அன்பும் உயிர்கள்பால் தயவும் மட்டுமே கொண்டு பலகாலம் தினசரி கடைசி வரை கொள்கையாக கொண்டு நம் தரத்துக்கு தக்கவாறு ஜீவகாருண்யம் செய்யணும். அப்படி செஞ்சா உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில் இது தடைபடாது நடைபெற்று ஆகவே வேண்டும். அதனால்தான் பெருநெறியில் குரு சிஷ்ய பரம்பரை கிடையாது. நீ ஜீவதேவு புரிய புரிய உனக்கு படிநிலை ஒவ்வொன்றாக உன்னுள் நீ விளங்குவாய். அதனால்தான் இயற்கையே உண்மையாய் இயற்கையே இன்பமாம் அயர்விலா சிற்றபை அருட்பெருஞ்சோதி என்பார். அப்போ விளக்கம்
இயற்கை விளக்கத்தை நீதான் அற்றார் அழிபசி தீர்த்து பெற்றாக வேண்டும். அப்படி பெறும்போது தனு கரணாதிகள் தாம் கடந்து ஜீவகாரணியம் செய்து பெறுகிற அனுபவம் ஆகி மன உணர்வு கடந்து உயிருணர்வு பெற்று ஆன்மணர்வு பெற்று இறை அருள் அனுபவமாகும். அப்படி போக நாம் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி கூடிய ஆண்மநேய ஒருமைப்பாட்டுரிமையை நாம் கடைபிடித்து தினசரி பொது உணர்வு கொண்டு செயல்பட்டால் பிரித்தே அது எனில் அருட்பெருஞ்சோதி, அதாவது இறை அருள் அக அனுபவம் தோன்றாது என உறுதிபட தன்னுடைய இறை அருள் அக அனுபவம் கூறுகிறார் நம் ஐயா. மேற்கூறியவாறு செயல்பட கண் தயவாகும், அறிவுக்கு அறிவு தூய்மையாகும். நமக்கு அறிவுரையாக ஞானசரியை 4ஆம் பாடல் உள்ளது. கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலீரே என்கின்றார். ஆக ஞான சமரச சுத்த சத்திய சன்மார்க்க நெறியில் உலகியலாருக்கு வழங்கப்பட்டது. எண்ணம், நினைப்பு, செயல் இவை யாவும் காற்றின் இயக்கம். நமக்கு உலகில் தேவை உள்ளவரை மனதை என்ன செய்தாலும் வெல்ல முடியாது. உலகில் தேவை நமக்கு இல்லை என்றால் மனதை வெல்லலாம். அதுவும் அப்படி உலகில் தேவை முடிந்தாலும் நம் தேகத்தை பொன்போல பாதுகாத்து பிணிக்கு இடமளிக்கக்கூடாது. மேலும் நம் இல்லறம கடமை யாவும் முடிந்து இறுதி காலத்தில் 58 வயது தாண்டி யார் நம் தேவைக்கு மகன் பணம் தருவானா என்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தால் மனதை வெல்லலாம். எதிர்பார்ப்பு இருந்தால் மனதை வெல்ல முடியாது. நாம் பெருநெறி பற்றியது முதல் நம் தரத்துக்கு தக்கவாறு ஜீவகாரண்யம் செய்திருந்தால் அவர் இன்று யாரிடமும் நம்மை என்று கேளாது அன்று முதல் நாம் கொடுத்ததால் இன்று ஓதி எந்த வகையாலும் உணர்ந்து கொள்வதற்கு அரிதாய் உள்ளபடி இயற்கையிலே உள்ள ஒரு பொருளே ஊதியம் தந்து என ஆட்கொண்டு உள்ளிடத்தும் புறத்தும் ஓவாமல் விளங்குகின்ற உடையானே என்கின்றார் நம் ஐயா. அப்போ நமக்கு அவரே பென்ஷன் தருவார். நாம் யாரிடமும் கேட்காமல் நம் மனதை வெல்லலாம். இப்போ எல்லா பற்றையும் பற்றற விட்டு அம்பல பற்றே பற்று என பற்றி உயிரல்வாழ் தயவு கொண்டு பலன் எதிர்பாராது அன்னவிரம் செய்ய மனம் அடங்கும். ஆனால் இயற்கை உண்மை கடவுளாகிய தனிப்பதியே நீ எழுந்து அருள்வதற்கு என் மனத்தை இடமாக்கி கொண்டதற்கு சிறியவனான யான் கலங்கியதுண்டு. நடம் புரியும் பாதமறிய நான் அறியேன். உன்னை நின்னை வேண்டாத ஒன்றாய் எண்ணி பரமா சொற்பராகிய என் புருமத்தில் உள்ள உன் அருள் ஆண்மனு ஒளியை வேறாக எண்ணியது உண்டா? திடம் புரிந்து அருளினில் காத்திடல் வேண்டும். சிறிது நான் பொறுக்கலேன் சிறிதும் நான் சிறப்பு வந்து என்னை தெளிவித்தல் நின் கடன் சிவனே எனப்பட்டார். ஆக எனக்கு இடமாகும் வகையில் எனக்கு நல்ல ஞானத்தை வழங்கி மிக்க வலிமை தந்து கலங்காதபடி காத்தருள வேண்டும். இந்த நிலையை இனி யான் சிறிதும் பொறுக்க மாட்டேன். என்னை ஆண்டுகொள்வாய் அரசே என விண்ணப்பம் செய்தார். அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்டது தெய்வம் என்பார். மேலும் அருஜோதி ஆணையன் என்ற அறையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்ற அறையப்பா முரசு, மறுச்சார்பு தீர்ந்தேன் என்ற அறையப்பா முரசு, மரணம் தவிர்ந்தேன் என்ற அறையப்பா முரசு என்று முரசு கொட்டி அறிவிக்கின்றார் நம் பெருமான். ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.